உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ? அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் சரியான சத்தியத்தை அறிகிறீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் தானாகவே உங்களை சூழ்ந்து கொள்ளும். 327வது சத்தியம், அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லையே. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஐயா, பழைய ஏற்பாட்டிலே சிலர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சிந்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசம் பிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருக்கிறார்கள். நல்ல செய்தி என்னவென்றால், அவர்களே அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் என்றால் உங்களாலும் என்னாலும் சுதந்திரிக்க முடியும். ஏனென்றால் நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? மனப்பாட வசனம், ரைட்? ஐயா, ஆபிரகாமுக்காக சொந்த குமாரனை கொடுக்கவில்லை. எது பலியிடப்பட்டது? ஆட்டுக்கடா, இளங்காளை, மிருகங்கள் பலியிடப்பட்டன. அவர்களுக்கே அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் பொழிந்தருளினார் என்றால், ரைட்? ஆட்டு இடையனை தேவன் அரசனாக உயர்த்தி அழகு பார்த்தார் என்றால், ஒரு அடிமையை அரசியாக்கி தேவன் அழகு பார்த்தார் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்காக இயேசு கிறிஸ்துவையே கொடுத்திருக்கிறாரு. அவரோடு கூட வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளையும் தருவாரா தரமாட்டாரா? அதுதான் கேள்வி. ஏன் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படி தடுமாறுகிறது? அநேக கிறிஸ்தவங்க, நல்ல கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க பெரிய கடன் பிரச்சனையில் இருக்காங்க, நடுக்கத்தோடு இருக்காங்க, திகிலோடு இருக்காங்க. என்னுடைய வீடு என்னை விட்டு பிடிக்கப்பட்டு விடுமோ? இல்லை, பேங்க் பிரச்சனை, கடன் பிரச்சனை, மார்வாடி வட்டி, மாத்திரமல்ல வியாதி. அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே தழும்புகள் பெற்றார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏன் அது மேனிஃபெஸ்ட் ஆகலை? ஏன் அந்த வார்த்தை மாம்சமாகவில்லை? அருமையானவர்களே, காரணம், தேவனுடைய சரீரமாகிய சபையானது சத்தியத்தை சரியாக அறியவில்லை. எனவே என்ன செய்தது? எல்லாமே பேப்பரில் தான் இருக்கு, அனுபவமாக மாறவில்லை. அருமையானவர்களே, நானும் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இந்த வார்த்தையெல்லாம் பிரசங்கிப்பேன். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகலை. ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக காரிஸ் பைபிள் காலேஜில் போய் படித்தேன் பாருங்க. என்ன ஆயிற்று? மனக்கண்கள் திறந்து விட்டன, வார்த்தை மாம்சமாகி விட்டது, வியாதிகள் ஓடிவிட்டன, வியாகுலங்கள் ஓடிவிட்டன, விபத்துக்கள் என்னை அணுகவில்லை, குடும்பத்திலே அங்கே சண்டை இல்லை,
அருமையானவர்களே, முதலாவது நடந்தது என்ன தெரியுமா? எங்களுடைய மனம் புதிதாகிச்சு. அப்படி என்றால் என்ன பொருள்? ஆமாம், அவருடைய தழும்புகள் எதற்காகத்தானே பிக்கப்பட்டது? அவருடைய சரீரம் இதற்காக தானே பிக்கப்பட்டது. தழும்புகள் பட்டார் எதற்காக? நான் வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு ரெவலேஷன் வந்தது பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் 3 வியாதி ஓடியே போயிட்டுங்க. 2.5 கோடி ரூபா கடன் மறைஞ்சே போயிட்டுங்க. அருமையானவர்களே, நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த ஆட்டு இடையன், கொலை செய்தவன், விபச்சாரம் செய்தவன், அந்த தாவீது இருக்கான் பாருங்க, அவனுக்கு அருளப்பட்ட அந்த கிருபை, he was not worthy. கிருபை என்றால் என்ன? முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். கிருபை என்றால் 2 காரியங்கள்ங்க. உங்களே தேவன் நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் பாருங்க, அந்த அன்பு, அது ஒரு பகுதி. 2வது, தேவன் உங்களுக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கிறாரு கிரகிக்க முடியாத ஆற்றல். இந்த 2 தாங்க தேவ கிருபை. இந்த தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டால் ஆசீர்வாதம் தேடி வருது. சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? அந்த அந்த அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ், ரைட்? அதில் என்னதெல்லாம் இருக்கு? பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இருக்கு, குவாலிஃபைடு, we all are qualified. ஏன்? இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே. ஆனால் தாவீதுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கலை, அப்பொழுதே அவனுக்கு அருளப்பட்டது பாருங்க அந்த கிருபை. வாசிக்கட்டுமா? அங்கே ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனத்தில், the book of Isaiah chapter 55 verse 3 I shall read for you. உங்கள் செவிகள் சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார்? தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணும்படியாக தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. அது என்ன அர்த்தம்? அன்கண்டிஷனல் லவ். தாவீதை சூஸ் பண்ணிட்டாரு, ரைட்? அரசராகவும் ஆக்கிட்டாரு. அவன் என்ன செய்யறான்? நியாய பிரமாணத்தை அப்படி மீறுகிறான். என்ன மீறுகிறான்? இன்னொருவனுடைய மனைவியை அபகரிக்கிறான். அவளோட இவன் சேர்ந்தது விபச்சாரம், கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இவன் கல்லறிந்து கொல்லப்படுவதற்கு பதிலாக தேவனால் கனம் பெறுகிறான். அடுத்து என்ன செஞ்சான்? கொலை செய்தான். கொலை செய்தவன் என்னது? சிலுவையில தூக்கி சாகடிக்கப்படணுங்க, கல்லறிந்து கொல்ல வேணும். நடக்கிறது என்ன? சிங்காசனத்திலே இருக்காங்க. நியாய பிரமாணத்தின்படி முதலாவது தேவன் அந்த நியாய பிரமாணத்தை தாவீதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோன்னா என்ன செய்யணும்? முதல்ல ராத்திரியோடைய ராத்தா வெளியே போடா, அரண்மனையை விட்டு வெளியே போ, யார் திட்டத்தை நான் மாற்றிட்டேன். நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க. ஐயா, நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியல, இந்த பாவத்தை செய்துட்டேன், அவ்வளோதான், ஆண்டவரால் என்னை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை அநேக ஊழியர்கள் நம்ப வைக்கிறாங்க. அருமையானவர்களே, ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்க? 55:3, ஏசாயா 53, 55:3, தாவீதுக்கு அருள்னது நிச்சயமான கிருபை. அவனை போல நான் நினைக்கிறேன் இந்த செய்தியை கேட்கிற யாருமே அக்கிரமம் செய்திருக்க முடியாதுங்க. ஆனால் பாருங்க, அவனுக்கு கிருபை, அவனுக்கு நிபந்தனை இல்லாத தேவ அன்பு. அது எப்படி பாருங்க? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை உங்களோடும் என்னோடும் நித்திய இட்டர்னல் கவனன்ட், நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி விட்டார். ஆனால் ஏன் இன்னைக்கு நல்ல கிறிஸ்தவர்களும் ஒரு கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் வாழுகிறார்கள், ஒரு தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறார்கள், கடன் பிரச்சனையோடு வாழுகிறார்கள், நிம்மதி இல்லாமல் வாழுகிறார்கள் தெரியுமா? இந்த கிருபையை குறித்த நாலேஜ் இல்லை. இதைத்தான் பவுல் கொலோசையர் 1:6 எழுதுகிறாரு.
தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் வேலை செய்கிறது. அருமையானவர்களே, ஐயா, அந்த வனாந்தரத்தில் இருந்த அந்த இஸ்ரவேலர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லையே, அவர்களுக்கு என்ன செஞ்சுதான் தெரியுமா? அந்த ட்ரெஸ்ஸு வளர்ந்துட்டே இருந்ததா. பாருங்கள், உபாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம். The book of Deuteronomy chapter 8 verse 4 I shall read for you. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஐயா, இயேசு கிறிஸ்துவை நமக்காக சொந்த குமாரன்னு பாராமல் கொடுத்தவர் இந்த அற்புதங்களை நமக்கு செய்ய மாட்டாரா? நமக்கு ட்ரெஸ்ஸு பற்றாக்குறை இருக்க முடியுமா? இல்லை, அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லையே, ஆனாலும் அவர்களுக்கு அவ்வளவு அற்புதமாக சூப்பர் நேச்சுரலாக புரோவிஷன் கொடுத்தவர் கர்த்தர் நல்லவர். பாருங்க, நமக்காக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை தழும்புகள் பெறும்படியாக ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடு கூட நமக்கு ஆரோக்கியத்தை தருவாரா தரமாட்டாரா? அங்கே என்ன வாசிக்கிறோம்? நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8 முதலாவது 8-9 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 30வது வசனம். அங்கேயும் கிருபை தான் வருது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஐயா, அவருக்கும் தரித்திரத்துக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் ஐஸ்வர்யத்துக்கு சம்பந்தம் இல்லை. என் மேலே இருந்த தரித்திரத்தை தூக்கி அவர் மேலே வைத்து விட்டு அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி என் மேலே வைத்ததுனால நான் செல்வ சீமானானேன், அவர் தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஐயா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கணும். இதற்காகவே அவர் தரித்திரரானார். நம்ம என்ன பார்க்குறோம்? அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லைங்க. யார்? இந்த தாவீதுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, ஆபிரகாமுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததாக இருந்தால் நமக்காக இயேசு கிறிஸ்து தரித்திரரானாரே. அந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ளே வந்துட்ட நம்ம எப்படி பிச்சைக்காரனா கடன்காரங்களா இருக்க முடியும்? எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் நம்மை தாண்டி வந்து அடைய வேண்டாம்? அது நிறைவேற வேண்டாமா? அருமையானவர்களே, நீங்கள் சகலவித நற்கிரியைகளிலும் பெருக வேண்டாமா? அந்த நாட்களில் ஐரோப்பிய மிஷனரிகள் வந்தாங்க, நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களை கட்டினாங்களே. நம்ம என்னைக்கு அப்படி வட இந்தியாவில் கட்ட போகிறோம்? அருமையானவர்களே, ஏனையா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே துக்கம் நிறைந்தவர் ஆனார். ரைட்? 2 காரணத்துக்காக, ஒரே காரணத்துக்காக தான், ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க அவர் துக்கம் நிறைந்தவர் ஆனார். நம்ம எப்பவும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தானே. அப்போது நம்ம சந்தோஷம் எங்கே போச்சு? தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறியலை. ரைட்? சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள்னு மறுபடியும் எழுதுகிறேன். அப்புறம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவ பலனை கொண்டு வரும். ஆனால் சபையில் என்ன சொல்லித்தராங்க? சதா குற்ற உணர்வுல இருக்க வச்சுருவாங்க, பயத்திலே உட்கார வச்சுருவாங்க. அருமையானவர்களே, சிரித்து ஜாலியாக இருந்தால் பாவம். இப்படி நினைக்கிற ஊழியர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பச்சையாக மண்டையில் கொட்டி எழுதுகிறாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள்னு மறுபடியும் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன். ஆனால் சபை என்ன சொல்லுது? எப்பொழுதும் மூஞ்ச தொங்கி விட்டுட்டே இருந்தால் தான் பக்தி. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, ஏனையா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டார்?
மரிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே பாடுபட்டார் என்றால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாடும் படக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக தான். சிலர் கேட்குறீங்க, அங்கிள் ஆனால் எல்லாமே ஒரே பாடாக இருக்க, நீ தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறியவில்லை. அந்த வசனத்தை நான் உங்களை எடுத்து காண்பிக்கிறேன். அருமையானவர்களே, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுதல் என்றால் ரெண்டே காரியம்தான். ஒன்று தான் சொல்லியிருக்கேன், அடுத்தது நான் கடைசியாக சொல்கிறேன். ரைட்? இயேசு கிறிஸ்து ஏன் ஐயா சிலுவையில் அவமானப்பட்டார் இல்லை? எவ்வளவு கேவலமாக அடைந்தார்ல. ஏன் தெரியுமா? நீ கேவலப்படுற வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதற்காகப்பா. கேவலமான வாழ்க்கையே வாழக்கூடாது. கடன் ஒரு கேவலம், கேன்சர் வியாதி ஒரு கேவலம், குடிகார கணவன் ஒரு கேவலம், திருமணமாகி 20 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, கேவலம். இதற்காக தேவன் அங்கே என்ன செய்யலை? அவர் அவமானப்படலைங்க. நீ கௌரவமாக வாழணும். உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையப்படாது, வரக்கூடாது. நீ என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்யணும், அதை விட பெரிய காரியங்களை செய்யணும். அதற்காக தான் அவர் சிலுவையில் அவமானப்பட்டார். அருமையானவர்களே, வேறு எதுக்குங்க அவமானப்பட்டார்? இதை கேட்கிற தேவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அவமானப்படக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் வெட்ககரமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். கிரேட் சப்ஸ்டிடியூஷன், கிரேட் எக்ஸ்சேஞ்ச். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், ஏன் ஐயா அவர் மரிச்சார்? கேள்விக்கு தலைப்பு என்ன? அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லையே. ஆபிரகாமுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, ஆனால் அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததாக இருந்தது. ரைட்? தாவீதுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, ஆனால் அவன் ஒரு ராஜாவாக வாழ்ந்தான். வேற யார்? எலியா, எலிசா தூள் கலப்புறாங்கங்க, பயங்கர அற்புதம் செய்யாங்க. இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை தெரியாமலேயே பயன்படுத்தாமலேயே அவர்கள் அத்தனை அற்புதங்கள் செய்ய முடியும் என்றால், உன்னால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியுமா இல்லையா? செய்ய வேண்டாமா இல்லையா? அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். சிலர் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஊழியர்களுடைய வேலை. இல்லை அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன. ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்கள்னு சொல்லலையே, சொன்னவர் இயேசு தானே, உன்னை சேர்த்து தானே சொன்னார். இதை கேட்கிற சாதாரண விசுவாசி என்று நம்பிக்கொண்டு இருக்கிற தேவர்களே, உன்னையை சேர்த்து தான் சொன்னார். என்ன சொன்னார்? வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள்னு உன்னை சேர்த்தானே சொன்னார். உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். உனக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? 1 கொரிந்தியர் 1:24 உனக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறாரே, அவர் உனக்கு தேவ பலன் ஆயிட்டாரே. நீ இப்பொழுது பெண்டகன் சக்தியை விட பெரிய சக்தி இல்லையா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏனையா அவர் மரித்தார்? ஏன் மரித்தார்? ஒரே காரணத்துக்காக தாங்க. நீங்கள் மரிக்கவே கூடாது என்கிறதுக்காக மரிச்சாராம். இயேசு சொல்கிறாருங்க. நான் பவுல் சொல்கிறத சொல்லலை. இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மரித்தேன். எப்படி மரித்தேன்? உங்களுக்காக சிலுவையில் எல்லா அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறனால் வருகிற தண்டனைகளையும் சாபங்களையும் என்மேல் ஏற்றுக்கொண்டு, அதனால் நான் மரணத்தை சந்தித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், 3ஆவது நாளில் உயிரோடு எழுந்துட்டேன், எனவே உனக்கு மரணமே கிடையாதுங்கிறாருப்பா. அவர் சொன்ன நான் பிரசங்கம் பண்ணித்தானே ஆகணும், உங்களை எடுத்து சொல்லித்தானே ஆகணும். அருமையானவர்களே, அது சொன்னவர் இயேசு தானே. அவர் பொய் சொல்கிறதுக்கு என்ன ஒரு மனுஷனா? அதில் ஏதோ போகிற போக்கில் காமெடியாக சொல்லிட்டு போயிட்டாரா? உங்களுக்கு மரணம் கிடையாது என்கிற சத்தியத்தை நீங்கள் தியானிங்க. நான் வசனத்தை சொல்கிறேன். உங்கள் வியாதிகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். அருமையானவர்களே, செத்தவங்களை சப்பையாக எழுப்பி விட்டுருவீங்க. அங்கே இயேசு சொன்னதை வாசிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 58வது வசனத்திலே
இயேசு சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறார்? வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். சோர்ஸை சொல்லிடுறார். புரியுதா உங்களுக்கு? ஆதாரத்தை சொல்லிடுறார். ஏன் நமக்கு மரணம் கிடையாதா? அவருடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால. அது அழகான ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு பாருங்க. உண்மைதான், உங்களுடைய முற்பிதாக்கள் வானத்திலிருந்து மன்னாவை பெற்று புசித்தார்கள், ஆனால் அவர்கள் மாமிசத்திலே மரித்தார்கள். நீங்கள் என்னுடைய மாமிசத்தை புசிக்கிறதுனால என்ன கிடையாது? உங்களுக்கு மரணம் கிடையாது. யோவான் 6:58. கர்த்தர் நல்லவர் பாருங்க அருமையானவர்களே. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைப்பான். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் கிடையாது, எனவே நமக்கும் மரணம் கிடையாதுன்னு சொல்கிறவர் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பழைய ஏற்பாடு பக்தர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, ஆனாலும் அவர்களை தேவனால் உயர்த்த முடியுமென்றால், அவர்களால் மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியுமென்றால், அவர்களால் சிங்காசனங்களை சுதந்திரிக்க முடியுமென்றால், இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்திருக்கிறாரே, இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் நமக்கு இருக்கிறது, அதை பயன்படுத்துங்கள், தைரியமாக பயன்படுத்துங்கள் அருமையானவர்களே. ஏனென்றால் பரலோகம் உங்களை நம்பி இருக்குதுங்க. பரலோகம் நம்மைத்தான் நம்பி இருக்கு. இது இயேசு கிறிஸ்து வரப்போறாரா? சீஷர்கள் வரப்போறார்களா? இல்லை மேல்நாட்டு மிஷனரிகள் தான் இந்தியாவுக்கு வரப்போறார்களா? நீங்கள் தான் இந்தியாவிற்கு உப்பாக, இந்தியாவுக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, உலகிற்கே ஒளி, உலகிற்கே உப்புன்னு சொன்னவர் யார்? அதுவும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாருங்க. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொன்னார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறியாத யார்? எலியாங்க அந்த போடுறா. ராஜாட்ட போய் சொல்கிற, ராஜா என்னுடைய வாயின் வார்த்தை இல்லாமல் உங்கள் நாட்டில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுங்க. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால அந்த நாமத்தை நீங்கள் தைரியமாக பயன்படுத்துங்கள். நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடுங்கள். போகிற இடங்களில் உள்ள அத்தனை பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். ஏனென்றால் நீங்கள் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுடைய முக்கியமான ஒரு நோக்கத்தில் ஒன்றை நம்முடைய தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். என்னுடைய வாஞ்சையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மரித்த அநேகரை எழுப்பக்கூடிய நூற்றுக்கணக்கான விசுவாசிகளை எழுப்ப வேண்டும். ஏனென்றால் பைபிளில் நடந்திருக்கு. மரித்தோ சடலங்களை எழுப்புகிற அநேகரை எழுப்பி நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அநேகர் ஆமாம் இந்த தேவன்தான் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம செய்தியை கொடுக்குறோம். நம்முடைய செய்தியை கேட்ட கன்னியாகுமரி மாவட்ட அழகிய பாண்டியபுரத்தை சேர்ந்த சகோதரி நம்முடைய மத்தியில் வந்திருக்காங்க. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்போம். சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கள். என்னுடைய கணவர் 28/5/2023 நல்ல பலவீனப்பட்டாங்க. 6வது மாதம் 2ஆம் தேதி 2023 அவங்க இறந்து போகக்கூடிய தருணம் வந்து இறந்தே போயிட்டாங்க. ஆனால் அண்ணனுடைய செய்தியை கேட்டு அந்த செய்தியில் உள்ள அந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமை, அந்த ஆவியானவருடைய அந்த வல்லமை, அந்த வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமாக லாசரை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் 4 நாள் கழிச்சு லாசரை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் 4 நிமிஷத்துக்கு முன்னே இறந்த என் கணவரை உயிரோடு எழுப்ப அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு இறந்தவங்களை ஆண்டவர் எப்படி எப்படி உயிரோடு எழுப்பினாங்களோ அந்த விசுவாசம் உள்ள வசனத்தை
அண்ணனுடைய செய்தியை கேட்டு அந்த விசுவாசத்தையும் நான் வளர்த்து அந்த வார்த்தை மூலம் பேசினேன். 25 நிமிஷத்துக்குள்ளால 12 மணி 4 நிமிஷத்துக்குள்ளே அவங்க உயிரை அவங்க உடம்பை விட்டு பிரிஞ்சது. 12 மணி 30 நிமிஷத்துக்குள்ளாலே அவர் திரும்பவும் உயிரோடி வந்து இன்னைக்கு ஒரு ஜீவன் உள்ள உயிருள்ள ஒரு சாட்சியாக, மிகப்பெரிய சாட்சியாக உங்கள் மத்தியில் அவங்க இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னாலேயே இதே காரியத்தை செய்ய முடியும். மரித்த 25 நிமிடத்தில் என்ன நடந்ததுன்னா, சிஸ்டர் ரெஜிஸ் சொல்கிறாங்க, எனக்கு தைரியமாக இருந்தேன், பதஷ்டப்படலை. ஐயோ கணவர் இறந்து கிடக்கிறாரே என்று சொல்லி நான் பதஷ்டப்படலை. ஏனென்றால் உங்கள் செய்தி 80 செய்தி மூலமாக நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அந்த விசுவாசத்தில் பேசினேன். அருள் எழும்புங்க, போதும் தூங்குனது போதும், எழும்புங்க என்று சொல்லிகிட்டே இருந்தேன். 25 நிமிஷத்தில் அவங்க உயிரோடு வந்துட்டாங்க. இப்போ உயிரோடு எழுந்த அருள் அண்ணன் என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்போம். ஸ்தோத்திரம். எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்து எல்லா விஷயத்துக்கும் போகிறது கிடையாது. ஆனால் அன்னைக்கு அந்த நிமிடத்தில் இருந்து எனக்கு அந்த உசுறு எப்போ கிடச்சோ அன்னையிலிருந்து நான் முழுமையாட்டு ஆண்டவரை எப்போதும் ஸ்நேகமாட்டே வச்சுருக்கேன். வெரி குட். கர்த்தர் நல்லவர். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள்.